மணப்பாறையில் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதாக கூறப்படும் புகாரில் பள்ளி தாளாளரின் கணவர் உள்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள மணப்பாறைப்பட்டு பகுதியில் பிரபல தனியார் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் பயின்ற 4ஆம் வகுப்பு மாணவிக்கு நேற்று வழக்கம்போல் பள்ளி வகுப்பறைகளுக்கு சென்று பள்ளியின் தாளாளர் சுதா என்பவரின் கணவர் வசந்தகுமார் என்பவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மாலையில் பள்ளி முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்ற மாணவி நடந்த சம்பவத்தை பெற்றோரிடம் கூறி அழுதுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளிக்கு சென்று வசந்தகுமாருக்கு தர்மடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அத்துடன் பாலியல் சீண்டில் ஈடுபட்ட நபர் மற்றும் பள்ளி நிர்வாகிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாணவியின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் உள்ளிட்ட 100கணக்கானோர் திரண்டு பள்ளி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டதோடு ஆத்திரத்தில் பள்ளிக்குள் புகுந்து அலுவலக அறையின் கண்ணாடி அடித்து நொறுக்கினர். மேலும் அங்கிருந்த காரின் கண்ணாடியையும் அடித்து நொறுக்கியதோடு காரை கவிழ்த்தனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மணப்பாறை போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் உடனடியாக வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட பள்ளியின் தாளாளர் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவரையும் கைது செய்திட வேண்டும் என்று வலியுறுத்தி திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையான நெச்சிமேடு பிரிவு சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவலறிந்து வந்த திருச்சி மாவட்ட எஸ்பி செல்வலட்சணம் தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறியதை அடுத்து நள்ளிரவில் மக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான பள்ளியின் அறங்காவலர் வசந்தகுமார் மற்றும் நிர்வாகிகளான மாராட்சி, இளஞ்செழியன், சுதா ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள பள்ளியின் தலைமை ஆசிரியை விஜயலட்சுமி தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்தால் மணப்பாறையில் நேற்று மாலையிலிருந்து நள்ளிரவு வரை பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் குறித்து பேட்டியளித்த திருச்சி எஸ்பி செல்வ நாகரத்னம் அவர்கள் மாணவி பாலியல் சீண்டல் வழக்கு சம்பந்தமாக 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் மேலும் ஒருவர் கைது செய்யும் பணி நடைபெற்று வருவதாக கூறினார். இதேபோல் பள்ளியில் மாணவிகளுக்கு ஏற்படும் பாலியல் சீண்டல் நடைபெறாமல் தடுக்கிற அனைத்து பள்ளிகளிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். இந்த சம்பவத்தால் நேற்று மாலையிலிருந்து இரவு வரை பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.